ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளட் பாத் தான் ஓடுது. ஸோ ஒரு நாள் மார்க்கெட் லீவு. சந்தோஷமாக இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டை திறந்து பார்த்தா ரத்தாராக ஓடுது. அதுக்கு காலையிலேயே ஒரு குண்டு விழுந்துச்சு. அந்த குண்டு என்னன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசன்ட்லி பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்துக்கு மேலே தான் அந்த பிரைபரி சார்ஜஸ் இன்னைக்கு வந்துச்சு. காலையில் நான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும் முன்னாடியே நியூஸ் எடுத்து பார்த்தேன். டிவிலலாம் காலையில் புதிய தலைமுறையிலலாம் பார்க்கும்போது அதான் ஹெட்லைனாக ஓடிட்டு இருக்கு. அப்போவே நினச்சேன் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ரத்தாரு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அப்போவே நான் நினச்சிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்து இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் அடி விழும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஷ்யா புதின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. எஃப்ஐஸ் வந்து ஃபண்டை வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க, இது ஒரு பிரச்சனை. போதாத குறைக்கு இதுவும் சேர்ந்து இன்னைக்கு போட்டு புழக்க போகிறாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரியே மார்க்கெட் காலத்தால் நான் பார்க்கும்போது 200 பாயிண்ட்ஸ் நிஃப்டி காலி, பேங்க் நிஃப்டி 600 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ் போச்சு. அதே மாதிரி சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா 900 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் போச்சு. ஆனால் இப்போ 2 o'clock நான் மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி 50 23,344 பாயிண்ட்ஸில் இருக்குது, 173 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். பேங்க் நிஃப்டியும் 173 பாயிண்ட்ஸ் தான் நெகட்டிவ்ல இருக்கு. ஆனால் காலத்தால் 600 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி 50,453 பாயிண்ட்ஸ்ல இருக்கு, சென்செக்ஸ் 77,179 பாயிண்ட்ஸ்ல இருக்கு, 448 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 77,000 அந்த லெவலில் உடச்சுனே கீழே போனாங்க. பட் மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் மீண்டு வந்து இந்த ரேஞ்சில் நிற்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அதானி குழுமம் மேலே போட்ட கேஸ் யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் ஒரு ஃபெடரல் கோர்ட்டில் தான் இவங்களுக்கு மேலே வந்து பிடிவாரன் கொடுத்துருக்காங்க அதானி குழுமத்துக்கு. ஸோ என்ன அந்த பிரச்சனைன்னு பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலார் எனர்ஜி கான்ட்ராக்ட் இதெல்லாமே எடுக்கிறாங்க. இது வந்து நம்மளோட இந்தியன் ஆஃபீஸர்ஸுக்கு தான் வந்து பிரைப் கொடுத்துருக்காங்க, அதாவது லஞ்சம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட $265 மில்லியன் அளவுக்கு வந்து லஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு குற்றச்சாட்டு. இது இந்தியன் ஆஃபீஸருக்கு தானே கொடுத்தாங்க, எதுக்கு வந்து யூஎஸ் கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸில் இருக்க இன்வெஸ்டர்ஸ் மூலமாட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியை பற்றி முழு தகவலை சொல்லலை. அதாவது இந்த லஞ்சம் கொடுத்தது இது எல்லாமே அவன் அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு தெரியாது. ஸோ இது எப்படி வருதுன்னா, இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன், அந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. நான் வந்து என் கம்பெனியை பற்றி முழு டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட சொன்னால் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அப்போ தான் அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லாபம் கிடைக்கலன்னா அது உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ண ஃபண்டில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அதானி குழுமம். ஆனால் அவங்கள்ட்ட வந்து முழு டீட்டெயில்ஸும் சொல்லலை. ஸோ இது வந்து அது எப்படி இதாயிருன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிஸ்டேக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி யூஎஸ் கோர்ட்லையும் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அங்கே கேஸ் ஃபைல் பண்ணி இவங்களுக்கு இப்போ பிடிவாரன் கொடுத்துருக்காங்க கௌதம் அதானிக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட அமெரிக்காவுக்குன்னு ஒரு இந்திய தூதரகம் இருக்கும், அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அது நெக்ஸ்ட் டிசிஷன் எப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கோர்ட்டில் வந்து கௌதம் அதானிக்கு வந்து பிடிவாரன் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்பி ப்ராஜெக்ட் அதுவும் இன்னைக்கு ஒரு குப்பாடி போட்டு பொழந்திருந்தாங்க. ஓவரால் இன்னைக்கு அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. 20%, 18%, 13% இப்படி மோஸ்ட் ஆஃப் த அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் கண்டினியூஸாக அடிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஷார்ட் டேர்முக்கு அடி விழும். எப்படி வந்து ஹிண்டன்பர்க் நியூஸ் வந்து அடித்தாங்களோ அது மாதிரி ஒரு ஷார்ட் டேர்மில் விழும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொரு $600 மில்லியன் பாண்ட்ஸ் மூலமாட்டி யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்தோடனே அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து $600 மில்லியன் பாண்ட்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ணிருந்தாங்க யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் மூலமாட்டு. இந்த பிரச்சனை வந்தோடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதில் இன்னொரு பெரிய பிரச்சனைனா ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் வந்து அதிக அளவில் அதானி குழுமத்தில் ஃபண்ட் போட்டிருக்காங்க. ஆஃப்டர் த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டு அதானி குழுமம் ஸ்டாக்கை வாங்கினது ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் முக்கிய ரோல் பிளே பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு இப்போ ஆஸ்திரேலியா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜிக்யூஜி பார்ட்னர்ஸோட ஸ்டாக்கும் 10% காலியாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் கிட்டத்தட்ட இந்த குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் 80,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்து அதானி குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கிளியராக கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். மேபி அவங்களும் பார்த்தீங்கன்னா வித்துட்டு வெளியே ஓட தான் பார்ப்பாங்க இந்த அப்டேட்டுக்கு அப்புறம். பட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் வந்து அன்னைக்குள்ள அப்டேட்டு யூஎஸ் கோர்ட் பிடிவாரன் கொடுத்ததுனால, இந்தியன் ஆஃபீஸர்ஸுக்கு லஞ்சம் கொடுத்ததுனால, அந்த லஞ்சத்தை வந்து யூஎஸ் இன்வெஸ்டர்ஸை மறைச்சி ஃபண்ட் ரைஸ் பண்ணதுனால இது பண்ணியிருக்காங்க. மோராட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. பட் ஒரு ஷார்ட் டேர்மில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்கும். அடுத்தது என்ன நடக்கும்னு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இதனால தான் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ அதானி பவர் எப்படி இருக்கும், அதானி எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பீங்க. அதனால தான் நான் அதானி குரூப் ஸ்டாக்ஸ் பக்கம் போக மாட்டேன். ஆல்ரெடி இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த கம்பெனி ஸ்டாக்ல வரும்.
அதனால தான் இந்த ஸ்டாக் பக்கமே என்கிட்ட இது வரைக்கும் ஒரு அதானி குரூப் ஸ்டாக்ஸ் கிடையாது. ரீசன் இது தான் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. காலத்தால் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து 1.25% அடிச்சிருந்தாங்க. நான் பார்க்கும்போது 585% அடி விழுந்துருந்துச்சு. ஸோ இதில் பேங்க் நிஃப்டியில் அன்னைக்கு கிடைச்ச ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் 966 ரூபா வரைக்கும் வந்தாங்க. இப்போ அடுத்தது வந்து 970 ரூபா தாண்டி நிற்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் நான் சொல்லியிருந்தேன் ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் இறங்கும்னு சொல்லி. ஸோ 966 வந்துச்சு. ஸோ அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் அடுத்தது பார்க்கும்போது 977 தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ 2.5% நெகட்டிவ்ல இருக்குது இண்டஸ்இண்ட் பேங்க். இன்னும் இறங்க சான்சஸ் இருக்குது, ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் இன்னைக்கு வந்து 2.5% விழுந்துருந்துச்சு. 62.93 பைசே அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி தான். மேபி வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதே ட்ரெண்ட் போச்சுன்னா எகைன் வந்து 60 கிராக் பண்ணி கீழே போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் நடக்கான்னு தெரில, பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்லேயே ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருந்துச்சு. ஓவராலாட்டு காலத்தை பார்க்கும்போது 1.25% நெகட்டிவ்ல இருந்துச்சு பேங்க் நிஃப்டி. ஆனால் இப்போ 170 பாயிண்ட்ஸ் தான் நெகட்டிவ்ல இருக்குது 2 o'clock. ட்ரெண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பேங்க் ஸ்டாக்ஸ் காலையில் நெகட்டிவ்ல இருந்ததெல்லாம் இப்போ 2 o'clock அப்புறம் பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாறி இருக்காங்க. மோராட்டு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா எஃப்ஐஎஸ் விற்றுருப்பாங்க, டிஎஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் அப்படி ஸ்டேபிளாக நிற்குது. நீ பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட், இதுவும் நான் வந்து கண்டினியூஸ் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக் தான். ஸோ இவங்க தான் நேற்று என்ன பண்ணாங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பவர் கிரிட்டுக்கு. ஸோ இதில் இன்னொரு அப்டேட்னா இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 7% கிட்ட கீழே விழுந்துச்சு. 469 ரூபா வரைக்கும் போனது. அடுத்தது புஷ்னி ஏறி 514 ரூபாய்க்கு வந்தாங்க. இப்போ 490 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் 500 ரூபாய்க்கு கீழே போகும்போது டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு. ஸோ இன்னைக்கு ஒரே நல்ல சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மீண்டும் மேலே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு ஆர்இசி லிமிடெட் 469 வந்திருக்குது. இது ஆர்இசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட் இது கன்சிடர் பண்ணி நல்ல டிவிடெண்டும் கிடச்சி எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்துச்சு. ஏன்னா 444 கன்சிடர் பண்ணால் 600 தாண்டி போச்சு, மறுபடியும் போய் இறங்கி இருக்கு. ஸோ எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. ஸோ இப்போ 490 இருக்குது. ஸோ 469 வரைக்கும் இன்னைக்கு பேருக்கு மோஸ்ட் ஆஃப் தம் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அடி பயங்கரமாக விழுந்துருந்துச்சு. 433 ரூபா சம்திங் பேருக்கு. இப்போ வந்து 440 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 450 ரூபா மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். நீங்கள் கேட்பீங்க ஏன் இந்த ஸ்டாக்லாம் அடித்தாங்க அன்னைக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க வந்து இந்த பவர் செக்டாரில் இருக்கிறதுனால அதானி குரூப் ஸ்டாக்ஸ், இந்த பவர் கம்பெனி ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணுறது அந்த ஆர்இசி லிமிடெடும் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனும். ஸோ அதை பேஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அன்னைக்கு காலத்தில் 4.5% அடி விழுந்துருந்துச்சு. ஏன்னா இவங்க கார்பரேட் கம்பெனிஸுக்கு அதிக அளவில் லோன் கொடுக்குற பேங்க்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி சில கம்பெனிஸ்க்கு ஃபேவரபுளாட்டு ரைட் ஆஃபும் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க அதானி குழுமத்துக்கும் சில லோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இன்னைக்கு அடிச்சிருந்தாங்க. 4.5% வந்து அடி விழுந்துருந்துச்சு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 5.5% அடி விழுந்துருந்துச்சு. கனரா பேங்க்லேயும் அடி விழுந்துருந்துச்சு. பேங்க் ஆஃப் பரோடாலையும் அடி விழுந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா வந்து நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோ. இன்னைக்கு மார்னிங் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கேலு கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வராங்க அப்படின்னு சொல்லி நேச்சுரல் கேஸ் சப்ளை சம்மந்தமாட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு வேதாந்தா ஒரு பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதே மாதிரி கேலும் ஒரு 1.5% பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. வேதாந்தா ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் இருக்குது பட் மார்க்கெட்டில். ஸோ வேதாந்தா வந்து இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு $1.2 பில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களோட ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டெப்டை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த $1.2 பில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் அன்செக்யூர்ட் நோட்ஸ் மூலமாக தான் இதை ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நான் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது இதுதான். அதாவது ஒரு கடனை வாங்கி பழைய கடனை அடைப்பாங்க, அடுத்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறாங்க. இந்த ட்ரெண்ட் எல்லாம் கண்டினியூ ரொம்ப நாள் ஆகுமாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் பக்கம் நல்லா போகிறதே கிடையாது. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டில் இருந்தது யூபிஎல் தான். ஸோ யூபிஎல் எப்படி ஃபோக்கஸில் இருந்தாலும் அவங்க ரைட்ஸ் இஷ்யூ சொல்லியிருந்தாங்க. ஸோ ரைட்ஸ் இஷ்யூ அந்த அப்டேட் வந்ததுனால இன்றைக்கி மார்க்கெட்டே அந்த அடி விழுந்தாலும் யூபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் அப்படி கெத்தா நின்னாங்க. அடுத்தது கொஞ்சம் கழிச்சு 2 o'clock அந்த டைமில் நம்ம மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது 562 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. 2.5% ஏற்றிருக்காங்க யூபிஎல். அந்த ரைட்ஸ் இஷ்யூவில் அப்ளை பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்ளை பண்ணுங்கள், பட் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழுறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகிடுங்கிறது என்னோட கருத்து. ஸோ இது வந்து யூபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் வந்து இந்த பவர் கிரிட் தான் ஒரு வெல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக இருக்குது. 2.5% ஏற்றிருக்காங்க. 322 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி கெயிலும் நான் சொன்ன மாதிரி 1.5% பாசிட்டிவாக இருக்குது. பவர் கிரிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்இசி லிமிடெட் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஏற்றிருந்தாங்க மார்க்கெட் இந்த ட்ரெண்ட்லையும். ஆனால் சுஸ்டால் எனர்ஜி இன்னைக்கு 5% ஏற்றிருக்காங்க.
மார்க்கெட்டே வந்து ரெத்தாறு ஓடினாலும் தலைமை சுஸ்டாக நினச்சி இன்றைக்கி 5% ரேலியாக இருக்குது ஓரளவு மார்க்கெட்டில். ஏன்னா கண்டினியூஸாக சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா அடி விழுந்துருந்துச்சு இந்த செக்டார் ஸ்டாக்ஸில் எல்லாம். டாடா மோட்டர்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 766 வந்துச்சு, அடுத்தது வந்து 778 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் டாடா மோட்டர்ஸில் பெரிய அளவில் இன்றைக்கி அடி விழலை, ஒரு 1% நெகட்டிவ் போனாங்க, மறுபடியும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் தான் இருக்குது டாடா மோட்டர்ஸ். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா என்பிசிசி வந்து ஒரு 202 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அவங்கள்ட்ட வந்து அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. 202 கோடி வேல்யூல ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்பிசிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடிசியில் 2.5% அடி விழுந்திருக்கு. 456 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க நான் பார்க்கும்போது. ஸோ 455 ரூபா வரைக்கும் போச்சு. அடுத்தது இப்போ 456 ரூபாவில் இருக்குது ஐடிசி. ஸோ ஓவராலாட்டு இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் கண்டினியூஸாகிட்டு நிறைய நெகட்டிவ் அப்டேட்ஸ் தான் கொடுக்குறாங்க, சேல்ஸ் அடி வாங்குது அப்படி இப்படின்னு சொல்லி. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி எஃப்எம்சிஜி செக்டாரில் அடி விழுந்திருக்கு. ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கவங்க ஐடிசி. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 450 கிட்ட வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 450 கீழே வர போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 430 ரூபா 420 ரூபாலாம் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால ஸ்லோவாக ஐடிசி இறங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 10 ஐடிசி ஷேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்கும். அது இன்னும் டேட்டு தான் பாக்கி. ஐடிசி ஹோட்டல்ஸ் டிமர்ஜ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெக்கார்ட் டேட் வர்றது மட்டும் தான் பாக்கி. அது எப்போ அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணாலும் வரலாம். அதனால ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க ஐடிசியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபார்டரிஸ். ஆக்சுவலி இது எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா நேற்று நான் அப்டேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு 7 அப்சர்வேஷன் ஃபார்ம் 483 இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஹைதராபாத் பிளான்ல. அதை பேஸ் பண்ணி இதில் அடி பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பெரிய அளவில் அடியும் இல்லை, ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. 1.5% கிட்ட நெகட்டிவ்ல இருக்குது. நான் இன்னைக்கு 1172 ரூபா வரைக்கும் ஒரு லோ போச்சு. இப்போ 1193 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாக்டர் ரெட்டி லேபார்டரிஸ். எக்ஸ்பெக்ட் பண்ண தான் 1200 கீழே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி பேருக்கு பட் இன்னும் இறங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே மார்க்கெட் ட்ரெண்ட் வீக் மார்க்கெட் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க, பல்க் பையிங் அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் அவங்களோட கிளாசிக் 350 அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள்ஸை பார்த்தீங்கன்னா அந்த மாடலை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2025 லான்ச் பண்ண இருக்கிறாங்க அந்த மாடல்ஸை. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. ஸோ கிளாசிக் 350 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கோயன் கிளாசிக் 350 அப்படின்னு சொல்லி. இப்போ இது வந்து கிளாசிக் 350 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு மாடல்ஸ்க்கும் சில டிஃபரன்சஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 லான்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வின்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதானி குரூப் கூடயும் மேகா இன்ஜினியரிங் கூடயும் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எதுக்குன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் சம்மந்தமானது. அவங்களோட எலக்ட்ரிக் கார்ஸை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த லான்ச்சிங் சம்மந்தமாட்டு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட எலக்ட்ரிக் கார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் லான்ச்சிங் வந்து இந்த ஜாயிண்ட் வெஞ்சரை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதானி குரூப்பு கூடயும் சரி, அதே மாதிரி மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க 2 பேத்துக்கு கூடவுமே இவங்க வின்ஃபாஸ்ட் வந்து டிஸ்கஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணதுக்கு வேண்டி இந்த 2 கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லோக்கலில் ஒரு கம்பெனி கூட ஜாயிண்ட் வெஞ்சர் செட்டப் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்ட்ரி போடுறது கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோராட்டு வின்ஃபாஸ்ட்டில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஓவராலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இவர் கௌதம் அதானிக்கு வந்திருக்க அந்த பிடி வாரண்ட் அது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க மார்க்கெட்டில். அடுத்தது அந்த ரஷ்யா யுக்ரைன் வார் அது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் 20ஆம் தேதி அந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் அந்த எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போல் அது வரிசையாக வந்துட்டு இருக்குது. அதுவும் மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகுது. அதனால நம்ம டிஸ்கஸ் பண்ணுற சில ஸ்டாக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அகெயின் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம பார்க்கலாம் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்கிறத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான்லாம் மார்க்கெட்டில் பெரிய அளவில் எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாட்டி இறங்குது. அதனால ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.